பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பரிசுத்தராலே அபிஷேகம் என்றதான தலைப்பில் நாம் பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 2 அதிகாரம் 20வது வசனத்தின் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களே நிலைத்திருக்கிறது என்று 2 வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. யோவான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு விளக்கி சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரால் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்தராலே நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அது நிலைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பலத்த கிரியினாலே அவர் அநேக அற்புத அடையாளங்களையும் இஸ்ரவேல் ஜனத்திலே அவர் செய்திருக்கிறார். அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அநேக நன்மைகளை எல்லாம் என்ன செய்தார். அதே சமயத்திலே அந்த ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு ஆரோனை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிறார். பின்பு காலம் கடந்து போகிறது. ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். தீர்க்கதரிசிகளை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நீங்களும் நானும் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றவர்களா என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம். பரிசுத்தர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 1:24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:27 இயேசு கிறிஸ்துவே அந்த பரிசுத்தர் என்றும் அது என்ன செய்கிறது விளக்கி சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமை, உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, and the yoke shall be destroyed because of the anointing அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டு அவராலே மீட்கப்பட்ட தன் ஜனமே, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த அபிஷேகம் எப்படி காணப்பட்டது என்று சொன்னால், தீர்க்கதரிசியை தேவன் அபிஷேகம் பண்ணினார். உதாரணத்துக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி எலியாவுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் அபிஷேகம் பண்ண பெற்ற பிறகு எலியா கடந்து போகிறார். அவன் சுழல் காற்றிலே என்ன செய்கிறார் கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. பின்பு அவன் திரும்பி வரும் பொழுது யோர்தானை எலியாவின் தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த என்ன செய்கிறான் பிறக்கிறான். அதன் பின்பு தீர்க்கதரிசிகள் அநேகரை என்ன செய்கிறார்கள் அவன் வழி நடத்துகிறதையும் அவன் உருவாக்குறதையும் பார்க்க முடிகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தீர்க்கதரிசியை தேவன் அபிஷேகம் பண்ணினார். தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசி உருவாக்கப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1:7 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்த பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் தெரிந்து கொள்வாயாக என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அவர்களை பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆரோனையும் அவனுடைய சந்ததியாரையும் அவன் ஆசாரியர்களாக என்ன செஞ்சார் கர்த்தர் பிரித்தெடுத்துகிறார். அதற்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்போ தீர்க்கதரிசிக்கு என்று ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். ஆசாரியர் என்பதன் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார். அதே பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கும் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் கொம்பை தைலத்தை நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரல் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது சாமுவேல் 13வது வசனம் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் சகோதரர்களுக்கு முன்பதாக. எப்படி என்று சொன்னால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாடு நாட்கள்ல தேவன் சில குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜனங்களை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஒன்று அது தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஒரு வேலைக்காரர்களாக இருக்கலாம், பிரதான ஆசிரியர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம், ராஜாவாக்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம். இவர்களை பிரித்தெடுத்து என்ன செய்கிறார், அவர்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார்.
ஜனங்களை மாத்திரமல்ல, இல்ல குறிப்பிட்ட நபரை மாத்திரமல்ல, சில பொருட்களையும் கூட தேவனுடைய பழைய ஏற்பாட்டு நாட்களை தேவன் அவரை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். யாக்கோபை பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து என்று சொல்லப்படுகிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன் அந்த ஸ்தலத்திற்கு லூசி என்னும் பெயர் இருந்தது என்று வேதம் சொல்லுது. ஊருக்கு லூசி என்று பெயர் இருந்தது. அப்போ அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த ஸ்தலம் வேற ஒரு நாமத்திலே அழைக்கப்படுகிறது. யாக்கோபு அபிஷேகம் பண்ணும் பொழுது அதுக்கு வேற ஒரு நாமம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அந்த நாமம் பெத்தேல் என்றும் அது தேவனுடைய வீடு என்றும் சொல்லப்படுகிறது. 22வது வசனம் சொல்லுகிறது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல்லே பாருங்க, மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லாகவும் அவரே அஸ்திபாரமாகவும் அவரே ஆலயமாகவும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அங்கேயும் பார்க்கிறோம், தேவனுடைய வீடாக யாக்கோபு நிறுத்தினதான தூண் தேவனுடைய வீடாக ஒரு அடையாளமாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அந்த கல்லு கிறிஸ்துவுக்கு ஒப்பாகவும் பின்பு அது தேவனுடைய வீடாகவும் என்ன செய்கிறது? காண்பிக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவாகவே இருக்கிறார். இன்று அந்த ஆலயம் இல்லை என்றால் எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயம் இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அது கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பா இருக்கிறது. ஆகையால் தானே பரிசேயர் இடத்துல பேசும் பொழுது இது 3 நாள்ல நிச்சயப்படும், எழுப்பப்படும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் 40 வருடம் எடுத்துக் கொண்டார்கள், 40க்கும் மேலாக உள்ள வருடங்கள் என்ன செஞ்சார்கள்? எடுத்துக்கொண்டார்கள் என்று அவர்கள் அறியாமல் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு ஒப்பா என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இப்பொழுதோ நீங்களும் நானுமே தேவன் தங்கும் ஆலயமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். எல்லா சபையும் யூனிவர்சல் சர்ச் கிறிஸ்துவுக்கு சரீரமாக சபையாக காணப்படுகிறது. அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஜனங்களையும் அபிஷேகம் பண்ணுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அபிஷேகம் பண்ணுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தை பொருட்களை அபிஷேகம் பண்ணி அதற்கு ஒரு மேன்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். டாபர்நாக்கிள் தேவனுடைய கூடாரத்தையும் அதனுடைய சகல காரியத்தையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 9 முதல் 11 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பனிமூட்டைகளையும் பரிசுத்தப்படுத்துவாக, அப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கும். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லப்படுது. எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணு. நீ அபிஷேகம் பண்ணும் பொழுது அது மகா பரிசுத்த ஸ்தலமாக ஆக்கப்படுகிறது. அபிஷேகம் பரிசுத்தத்தையும் மகா பரிசுத்தமான ஒரு காரியமாக அது மாற்றுகிறது. சாதாரணமாக இருந்ததான ஒரு கூடாரம் அது அபிஷேகம் படுத்த பொழுது அது பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றப்படுகிறது. நீங்களும் நானும் ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தாலும் நாம் நம்மை கர்த்தர் அபிஷேகிக்கும் பொழுது அது பரிசுத்தமாய் காணப்படுகிறது. தேவன் தங்கும் ஸ்தலமாய் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. வேதத்தில் அது வாசித்தோம் 11வது வசனத்துல அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லப்படுகிறது. தொட்டி தானே அது அபிஷேகமா இருந்தா போதுமா? இல்ல, அது தொடுகிறதான இடமும் அபிஷேகமா இருக்க வேண்டும். அப்போ நீங்களும் நானும் பார்க்கிற செயல்படுகிற எல்லாமே அபிஷேகம் பற்றப்பட்டதாக, பரிசுத்தமாக்கப்பட்டதாக, வெளிப்படுத்துகிறதாக, தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருந்தப்பட்ட கூடாரத்தை போல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். தீர்க்கதரிசியை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அவள் வாய் மூலமாய் கர்த்தர் பேசினார். அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். ராஜாவை அபிஷேகம் பண்ணினார், தேவனுக்கு அடையாளமாக ஜனத்தை வழிநடத்துவர்களாய் காணப்பட்டார்கள். ஆசாரியர்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக இருக்கிறார், அவருக்கு முன் அடையாளமாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது பழைய ஏற்பாட்டு நாட்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2:2 சொல்லுகிறது, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு. ஏசாயா 61:1 சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்
என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆரோனை குறித்து பார்க்கிறோம். அவன் மேல் ஊற்றப்பட்ட தைலம் அது மேல விழுந்து என்ன செய்கிறது? வடிகிறதாகும், தாடியில் இறங்கிறதாகும், அங்கேயும் நினைக்கிறதாகவும் இருக்குது. அது நனைய நனைய என்ன ஆகும்னா அதனுடைய நிறம் மாற்றப்படுகிறது. அவ்வண்ணமாக தன் அபிஷேகமும் அது மேலிருந்து ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. அது நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது, பிரித்தெடுக்கிறதா இருக்கிறது. அது பரிசுத்தமாய் காணப்படுகிறது. அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், சரீரமாகிய சபைக்கும் தேவனுக்கு முன் அடையாளமாக இருக்கிறதை போலவே நம்மையும் கர்த்தர் முன் அடையாளமாகவும் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வாசித்தோம் 1 யோவானிலே அது நிலைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, அது மாறாதது. தேவன் ஒருவனை அபிஷேகிக்கிறார் என்று சொன்னார், அது மாறாதது, நித்தியமா இது உங்களோடு கூட இருக்கிறதா இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 3:16 சொல்கிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். தேவ ஆவியானவர் இயேசுவை அபிஷேகித்தார். ஆவியானவர் நிரப்பும் படும் பொழுது அபிஷேகத்தின் அடையாளமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அவர் மாத்திரமல்ல, அவர் வழியில வருகிறதான கிறிஸ்தவர்களும் அபிஷேகப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் 2 கொரிந்தியர் 1:21 சொல்கிறது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லப்படுகிறது. 1 யோவான் 2:20-27 நாம் வாசித்ததை போல நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, அது மாறவே மாறாது. நீங்கள் ஒருவேளை மற்றவர்களை கண்களுக்கு நீங்கள் பின்மாற்றம் போல காணப்படலாம், ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் சகல நுகதடிகளை முறிக்கத்தக்கதா இருக்கிறது. அது வல்லமை மிக்கதா இருக்கிறது. அது தேவனாலே பெற்றதா இருக்கிறது. நாம் முன் பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம், எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நானும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணி அவர் நமக்குள்ளே அவர் நினைச்சாரு, வாசமாக இருக்கிறார். நாம் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போதும் என்பதாக ஒரு நெகட்டிவான ஆட்களை கூட அதுல இருந்து சில நல்ல விஷயங்களும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்றால் மேன்மையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு எசேக்கியேல் 28:14 சொல்லுகிறது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோப் என்று சொல்லப்படுகிறது. தேவன் லூசிபரை அபிஷேகம் பண்ணினது காப்பாற்றுவதற்காக அவன் வைக்கப்பட்டான். ஆனாலும் தனக்குள் பெருமையும் மேட்டிமையும் வந்த பொழுது அவன் தள்ளப்பட்டிருந்தான். இன்னும் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினதான காரியம், வரங்கள், வல்லமைகள் இன்னும் அவனுக்குள்ளே இயங்கி கொண்டுதான் இருக்கு. அதை கர்த்தர் எடுக்கவே இல்லை. துன்மார்க்கமான செயல், வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்படி இருந்தும் அவனை முதலாவது முன்பு அவனை அபிஷேகம் பண்ணின காரியம் இன்னும் அவனிடத்திலேயே தான் காணப்படுகிறது. ஒரு தீங்கு செய்கிறவனிடத்தில் அந்த அபிஷேகம் இன்னும் வேலை செய்யும் என்று சொன்னால், நன்மை செய்கிறதான நீங்களும் நானும், கர்த்தருக்கென்று வைராக்கியமான நிற்கிறதான தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் நினைக்கிறதான நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டதை நீங்கள் நானும் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கூடாரம் ஒரு தேவனுடைய பர்வதத்திற்கும் தேவ பரலோகத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அது இன்று இல்லை. அதற்கு பதிலாக தேவ ஆலயம் எருசலேமிலே காணப்படுகிறது. அது மாறலாம். எருசலேமின் தேவாலயமும் இடிக்கப்படலாம். ஆனால் நீங்களும் நானும் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இதோ பரலோகத்தின் ராஜா அவர் பரலோகத்தில் வீற்றிருப்பதை போல நமக்குள்ளும் வீற்றிருக்கிறார். அந்த அபிஷேகம் சகல நுகதடிகளையும் முறிக்கிறதாய் காணப்படுகிறது. சவுலை குறித்து கூட பார்க்கலாம். அதாவது லூசிபரை பார்த்தோம், சவுலை பார்க்கலாம். 1 சாமுவேல் 10:1 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சவுலையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் மரிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான் இப்படியாக, 2 சாமுவேல் 1:14 சொல்லுகிறது, தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்டி பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லுகிறான். அவன் மரிக்கும் பொழுதும் சவுல் ராஜாவாக தான் மரிக்கிறான். தாவீது அதை கனமாக தான் என்ன செய்கிறான் பார்க்கிறான். அப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் விழுந்து போனாலும் அவனுடைய மேன்மை என்ன செய்யல, மாறல.
தேவன் அவனை புறக்கணித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பல வருடங்கள் அவன் இஸ்ரவேலை அவன் ஆளுகை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனை கனப்படுத்தாத இருந்தும் அந்த அபிஷேகம் அதை வேலை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிதாவின் சித்தத்தை 100% செய்து முடித்து மகிமையில வீற்றிருக்கிறபடியே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவராலேயே நடத்தப்பட்டு இறுதியில தேவனோடு கூட நம் போய் சேர்கிற நாம் நம்மேல் உள்ள அபிஷேகம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் மிக 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 விலையேற பெற்றதா இருக்கிறது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு வெள்ளினாலும் பொன்னினாலும் கர்த்தர் மீட்டுக் கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற மாசற்ற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் சரீரமும் ஆவியும் மீட்கப்பட்டதா இருக்கிறது. ஆகையால் தான் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வாசிகள், நம்மிடத்துல அன்பு கூர்ந்த தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்க பார்க்கிறோம் கர்த்தர் உங்களை இன்னும் ராஜாவும் ஆசாரியனுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அன்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அபிஷேகம் பண்ணினார், எலிசாவை அபிஷேகம் பண்ணினார், சவுல் ராஜாவையும் தாவீது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணினார். இன்று நாமும் ராஜாவாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து இயேசுவினாலே நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறபடினாலே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது, இதோ காலம் வருகிறது, ஜெயம் எடுத்தவன் அவருக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது அவர்களை அவர் குமாரனாக பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நீங்களும் நானும் இந்த அபிஷேகம் நம்மளை சகல காரியத்தையும் தாங்குகிறது, சகல நுகதடிகளையும் முறிக்கிறதா இருக்கிறது. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் எடுத்து வல்லமையாக பயன்படுத்த போகிறார். உங்களையும் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். உங்களிலே தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு நாள் வரும், இதோ ஒரு வானங்களில் வருகிறார், அன்று அவனுடைய கிரிக்கு பலனும் அவனோடு கூட போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.